ஹாய், வாங்க பிரியாணி செய்யலாம். பிரியாணி செய்வோம் வாங்க. சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் ஊற்றியிருக்கேன், சும்மா வீட்டுக்கு தான், சும்மா செய்யலாம்னு போல இருந்தது. சரிதா செய்ய கொஞ்சம் நெஞ்சு ஊற்றிக்கலாம். குழம்புல ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன். அது ஏதோ எனக்கு ஏதோ குழம்பு செய்ய முடியல. ஏன்னா எவனா தீபாவளிக்கு இங்கே இல்லை, அவன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். சரி இவனும் எதையும் எடுத்துக்காதீங்க, எங்கள் கிச்சன் ரொம்ப சின்னதுதான், அதனால தான் எனக்கு சமையல் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு கேட்டால் ரொம்ப சின்னதுதான், எது இறக்கி வைக்க முடியாது, ஒன்றும் முடியாது. அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, செய்கிறது கஷ்டம். இந்த சிக்கன் எடுத்து வந்திருக்கேன். இது எவ்வளோ 150 ரூபாய்க்கு எடுத்து வந்து வாழைப்பஞ்சு வேக வச்சுருக்கேன். அதுலேயே அளவாக தான் எடுத்துருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 4, ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, புதினா, மல்லி, இது நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போ அரைச்சி வச்சுருப்போம். இது பிரியாணிக்கான மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். சரியா? கடுகு போட்டுக்கணும். ரொம்ப எரிஞ்சிடணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சொல்லாது, நல்லா கிச்சன் எப்படி இருக்கு அப்படி இருக்கு. நல்லாவே எங்களுக்கு வச்சு ஆசை தான். என்னன்னா இடம் பத்துல தங்க இடம் பத்துல அதான் ஒரு பிரச்சனை. சும்மாதான் வீட்டுக்கு தான், நம்ம பெருசாலாம் செய்யலாம். என்னடா இவங்க பட்டக்கிறாங்க, இதெல்லாம் போடலையே, அதெல்லாம் போடணும் இது பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. அது இவனுங்களுக்கு அந்த இலையும் அந்த பட்டையும் வாயில வந்தா சாப்பிட்றப்ப வந்தால் இவங்களுக்கு பிடிக்காது. அதனால எல்லாம் அரைச்சி வச்சாச்சு, எல்லாம் அரைச்சி வச்சிருக்குது. இதில் தக்காளியாக இவ்வளோ கம்மினா கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு இதில் ஊற்றிருக்கு. எலுமிச்சம்பழ சாறு அதில் இருக்கிறதுனால தான் தக்காளி வந்து அளவாக போட்டிருக்கோம். பாஸ் பண்ணுங்க. எப்படி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை நாங்களே அரைச்சி வச்சுக்குவோம். நாங்கள் எப்போன்னா அரைச்சி வீட்டில் வச்சுக்குவோம், ஸ்டாக் வச்சுக்குவோம். ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஆகும்னு வச்சுக்குவோம். எல்லாம் வீட்லேயே தான், ரெடிமேட் தான். ஏதாவது வந்துச்சுன்னா தோணுச்சுன்னா செஞ்சு சாப்பிட்றணும். புரியுதா? சும்மா ஆர்டர் போட்டு அது இவ்வளோ பெரிய பாக்ஸில் கொடுப்பான். எவ்வளோ 150 ரூபா சொல்லுவான். அதெல்லாம் இருக்கக்கூடாது. நினைச்சோமா செஞ்சிடணும். இதுக்கு போய் பார்லி அரிசி, அந்த பாசுமதி அரிசி வாங்கணும், பிரியாணி அரிசி வேணும், அதெல்லாம் வேண்டாம். நம்ம சாப்பிட்றதே பொன்னி அரிசி சொல்லுதான், அதுலேயே அழகாக செஞ்சு சாப்பிடலாம். சரியா? அவ்வளோதான். பாருங்க மம்மி எப்படி செய்யறேன்னு பாருங்க. ஒரு லைக் பண்ண மாட்டேங்க. அவங்க தக்காளி போட்டுக்கோ. சிக்கனை போட்டுக்கோ.
எல்லாம் இது பண்ணிட்டு சிக்கன் போடணும். இல்லை, சிக்கன் போட்டுட்டு மசாலா எல்லாம் நான் இப்படி தான் செய்வேன் தங்க. அவ்வளோதான், நமக்கு இப்படி தான் வருது. நான் 1000 தான் இருந்தாலும் முஸ்லீம்கார பிரியாணிக்கு ஈடாகாது இல்லைடா பிறகு. அது என்னமோ நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது இல்லை, அவங்க தனியாக. இப்போ நிற்கக்கூடாது. நான் சொல்றேன் லைவ் போட்டு என்ன விதி இருக்கிற விதி வந்தாரு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறதுங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் பிரியாணி, யாரும் செய்யாதவங்கள பிரியாணி எல்லாத்துக்கும் செய்ய தெரியும். ஏன்னா தெரியாதவங்க செஞ்சுக்கணும், தெரியாதவங்க பக்கத்துலலாம் செய்ய தெரியும். தயிர் கூட போட்டுக்கலாம், பத்தலைன்னா பிரியாணியில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கஷ்டம். நாங்கள் மல்லித்தலையெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா மல்லித்தலையை எப்போயுமே இதில் போட்டுருவேன், போட்டு வணக்கி விட்டுட்டு புதினா தலையை வந்து மேலே போட்டு இது பாருங்க, அப்போ புரியும். எனக்கு இப்படி போட்டால் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனை கிடையாது, பிரியாணி அரிசி கிடையாது. நம்ம எப்போ போல் வீட்டுக்கு 25 கிலோ வைக்கலாம். அதுதான் இந்த சிக்கனை இல்லை வந்துருச்சு, காட்டுவேன் நல்லா. இங்கே பாருங்க, ஓகேவா? என்ன பண்ண போகிறோம், அரிசி போட போகிறோம். வீட்டு அரிசி தான் தங்க, பிரியாணி அரிசி இல்லை. பார்த்துக்க, எங்களுக்கு எப்பவுமே இந்த அரிசி தான் பிடிக்கும். இன்னொன்று என்னன்னா இந்த அரிசி தான் பிடிக்கும். இந்த பாசுமதி அரிசியெல்லாம் வாங்கினா எனக்கு பிடிக்காது. கடையில் எப்பாவது ஒரு நாள் ஒரு நூடுல்ஸ் மாதிரி வாங்கி, அது என்ன வெஜ் நூடுல்ஸா அது வாங்கிட்டு வருவாங்க, அது எனக்கு பிடிக்காது. பாருங்க என்னென்ன பண்றேன். சாப்பாட்டுக்கு வைக்கிற தண்ணி சரி, எங்கே இருந்தா தண்ணி வைப்போம். இது 2 செம்பு வைப்போம், எப்பவுமே வைப்போம். அவ்வளோதான். இது புதினா, ஏன்னா அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏதாவது நம்ம நெய்யே ஊற்றுறோம், கொஞ்சம் ஜீரணமாகலைன்னா போட்டுக்கிறது. ஜீரணமாகலைனாலும் புதினா நமக்கு ஜீரணம் பண்ணி விட்டுரு. அவ்வளோதான். என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், புதினானா ரொம்ப இஷ்டம். சட்னி அரைச்சி கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இனி நானே சமையல் முடிஞ்சுது. இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணியெல்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி ஃபினிஷிங் டச் காமிக்கலாம். பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. போய் அந்த அரிசி இந்த அரிசி வாங்கி தான் செய்யணும்னு நம்ம வீட்டில் வாங்குறது 3 அரிசி தான் வாங்க போகிறோம், 25 கிலோ. அதையே எடுத்து செய்யுங்க, சரியா? அதை விட டேஸ்ட் வேறு எதுவும் இல்லை. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத செஞ்சு செஞ்சுட்டு
செஞ்சு சாப்பிடுறது. எக்ஸ்ட்ரா என்ன டெய்லி புதினா மட்டும்தான் போட்டு வரது. சரி, கடையில் போய் வாங்கினா இவ்வளோ தான் கொடுத்து போகலாம். அதை வாங்கி யார் பார்த்து போகுது? 10 நிமிஷம் டைம் பார்த்தீங்கன்னா ஆகிட்டு போகுது. இருங்க, முடிஞ்சிருந்து சிக்கன் பிரியாணி ரெடி. சரியா? வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும். வேற தேக்ஸால் கூட்டி தான் கலரணும். உங்களுக்கு இப்படியே காட்ட போகிறோம். சரியா? எங்கள் வீட்டில் பிரியாணி ரெடி. வாங்க தங்க, எல்லாம் சாப்பிட்லாம். சரியா? எல்லாம் வாங்க சாப்பிட்லாம். சும்மா தான், எதுவும் விசேஷம் இல்லை, சும்மா தான் செஞ்சா. பாருங்கள், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.